மீண்டும் ஒரு விமான விபத்தை பற்றி நாம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஃபர்ஸ்ட் விமான விபத்து அப்படின்னு சொல்லும்போது அசர்பைஜான் ஏர்லைன்ஸினுடைய விமானம் டக்குன்னு பார்த்தா கசகஸ்தானில் விழுகுது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 38க்கும் அதிகமான நபர்கள் உயிரிழந்து விட்டார்கள். இப்போது மறுபடி என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கனடாவினுடைய ஒரு விமானம் திடீர்னு தீப்பற்றி எரிந்து அது என்ன செய்து லேண்ட் ஆகுது. பட் சேஃபாக யாருக்கும் உயிர் சேதம் எதுவும் இல்லை. அதை விட கொடூரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் கொரியாவினுடைய ஒரு விமானம் ஒட்டுமொத்தமாக லேண்ட் ஆகும்போது ஏற்பட்ட விபத்து காரணமாக உருக்குலைந்து போனது தான். 179க்கும் அதிகமான நபர்கள் உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விபத்து எப்படி நடந்தது, இதற்கு பின்னாடி சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன, அசர்பைஜான் ஏர்லைன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போது அதற்கான அப்டேட் என்ன, இதை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். கையில் காசா எடுத்து செலவு பண்ணும்போது ஏற்படக்கூடிய வலி கண்டிப்பாக கார்டை ஸ்வைப் பண்ணும்போது நமக்கு ஏற்படுவது கிடையாது. அதனால தான் நம்மள பல பேர் கடனாளியாக இருக்கும். ஆனால் இதே ஹேபிட்டை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கவே கூடாது. சின்ன சின்ன வேலை செஞ்சாலும் ஒரு 5 ரூபா 10 ரூபா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்து அவங்க உண்டியலில் சேமித்து நீங்கள் எங்கேயாவது வெளியில் போனால் அந்த உண்டியல் காசு எடுத்து அவங்களுக்கான பொருளை வாங்கி கொடுங்களேன். காசுக்கான மதிப்பு அவங்களுக்கு தெரியும். மண்ணுண்டியில் நம்மலாம் சேமிச்சிருப்போம். இப்போ குழந்தைகளுக்காக இந்த ஏடிஎம் மாதிரியான மிஷின் 1000 ரூபாய் 800 ரூபான்னு பல ரேட்டுக்கு விற்றுட்ருக்காங்க. 599 ரூபாய்க்கு கிட்ஸ் பெஸ்ட்டில் கிடைக்கும். ரொம்ப கம்மியான விலை அப்படின்னு சொல்கிறதுனால இது பிராண்டாக இருக்காதோ இல்லை இது ஒரு குவாலிட்டி கம்மியாக இருக்குமோ, தயவு செஞ்சு இந்த மனப்பான்மையிலேருந்து வெளியில் வாங்க. என் வீட்டு குழந்தைக்கு நான் வாங்கி கொடுக்குற இதே ஐட்டத்தை தான் உங்கள் வீட்டு குழந்தைகளும் பயன்படுத்தணும். லாபம் இல்லாமல் இல்லை, ஒரு 10% லாபம் போகுது அப்படிங்கிற அந்த மன நிம்மதியுடன் தான் கிட்ஸ் பெஸ்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ண ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை டீட்டெயிலாக ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோவை தனியாக ஒரு யூடியூப்பில் நான் போட்டுடுறேன். ஏன்னா இதை மறுபடியும் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறதுக்கான இந்த வீடியோ எல்லாமே நம்ம சேனல்லே வர்றதை விட தனியாக ஒரு சேனல் கிட்ஸ் பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு சேனலே ஸ்டார்ட் பண்ணி இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை மட்டும் நம்ம என்னென்ன டாய்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இனிமேல் தனியாக கிட்ஸ் பெஸ்ட் அப்படிங்கிற சேனலில் வந்துடும். வேணுங்கிறவங்களுக்கு கிட்ஸ் பெஸ்ட்டுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அசர்பைஜான் ஏர்லைன்ஸ். இந்த அசர்பைஜான் ஏர்லைன்ஸ் கசகஸ்தானில் போய் விழுகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ரஷ்யா இருந்ததற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற அப்டேட் வந்துச்சு. ரஷ்யா ஒத்துக்கொண்டார்கள், எங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் அந்த விமானத்தை வீழ்த்தி இருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு 38 பேர் உயிரிழந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். உயிரோடு இருந்த நிறைய நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த விமானத்தில் இந்த மாதிரியான கோளாறுகள் ஏற்படுவதற்கு முன்னாடி பயங்கரமான ஒரு சப்தத்தை கேட்டோம். அந்த சப்தத்துக்கு பிறகு தான் விமானம் கண்ட்ரோல் இல்லாமல் பறந்துகிட்டே இருக்கும்போதே இந்த மாதிரியான சப்தம் கேட்டதுக்கு பிறகு தான் இந்த சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதிலிருந்து எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினாங்க. பட் இது உக்ரைனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இனிஷியல் ரிப்போர்ட் சொல்ல அதன் பிறகு வந்த செய்திகள் எல்லாமே இது ரஷ்யாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் செய்திருக்க வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கடைசியாக ரஷ்யாவும் அதை சம்மதித்திருக்கிறார்கள். 67 நபர்கள் இந்த பேசஞ்சர்ஸராக இருந்ததில் 38 நபர்கள் உயிரிழந்துட்டாங்க. இன்னைக்கு ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் மன்னிப்பை கோரியிருக்கிறார். நாங்கள் செஞ்சது பெரிய தவறு தான், அதற்காக நாங்கள் மன்னிப்பை கோரிக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் 38 நபர்களுடைய உயிரிழப்புக்கு காரணமாக இருந்த ரஷ்யா வெறும் மன்னிப்பை மட்டும் கோரினால் போதுமா? அசர்பைஜான் ஏர்லைன்ஸ் 3 டிமாண்டை வைக்கிறாங்க. அங்கே நிறைய மனிதர்கள் அவங்களுடைய உயிரையும் உடமையும் இழந்திருக்கிறார்கள். அவங்களுக்கு தேவையான எல்லா காம்பன்சேஷனையும் நீங்கள் தான் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்த விமானத்தை அசர்பைஜான் ஏர்லைன்ஸுக்கு மறுபடியும் ரஷ்யாவாக வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அசர்பைஜான் ஏர்லைன்ஸுக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில்லா தன்மை ஏற்பட்டிருக்கு. அதை சரி செய்வதற்காக ரஷ்யா பல இடங்களிலும் இதற்கு நாங்கள் தான் காரணம் அப்படிங்கிற உண்மையை ஒத்துக்கொண்டு எங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த 3 டிமாண்டுக்கும் ரஷ்யா என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருந்தாலும் 99% ரஷ்யா அதற்கு ஒத்துக்கொள்வார்கள் அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் உக்ரைனுக்கு இது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான செய்தி தான். ஏன்னா ரஷ்யாவை இப்படியே விட்டுட்டோம்னா இதே மாதிரி பல விமானங்கள் தாக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மலேசியாவினுடைய MH17 விமானம் தாக்கப்பட்ட போதும் ரஷ்யா தான் காரணம் அப்படின்னு சொல்லி உக்ரைன் சொன்ன போது அதை ரஷ்யா கொஞ்ச நாள் மறுத்தாங்க. நிறைய இன்வெஸ்டிகேஷனுக்கு பிறகு அதை ரஷ்யா தான் செய்தார்கள் அப்படிங்கிற உண்மை எல்லாமே வெளி உலகத்துக்கு வந்தது. அதே மாதிரி தான் இப்போ இந்த அசர்பைஜானுடைய விமானம். அடுத்ததாக சவுத் கொரியாவினுடைய ஒரு விமானம். அந்த விமானத்துக்கு என்ன நடந்துச்சு? அந்த விமானத்துக்கு விபத்து ஏற்பட்டுருது, அதற்கு காரணம் நார்த் கொரியாவாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்லை சவுத் கொரியாவில் நிலவக்கூடிய அரசியல் தான் இதற்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விமான விபத்து ஏன் நடந்தது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்த பிறகு அதுக்கு பின்னாடி சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம்.
29ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2024 ஜெஜு ஏர் ஃப்ளைட் 2216 இந்த 2216 அப்படிங்கிற இந்த ஃப்ளைட்டு தான் இப்போ ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. இது போயிங்கினுடைய விமானம் தான் 737-800. இந்த போயிங் அப்படிங்கிற இந்த நிறுவனம், அந்த நிறுவனத்தினுடைய பல பிரச்சனைகளை பற்றி, போயிங் எப்படி தோற்றது அப்படிங்கிறத பற்றிலாம் வீடியோ தமிழ் பட்சத்தில் பதிவு பண்ணியிருப்போம். பார்க்காத டிபி டிப்ஸ் தயவு செஞ்சு பார்த்துருங்க. ஸோ இந்த போயிங் 737-800 அப்படிங்கிற இந்த விமானம் சவுத் கொரியாவில் கரெக்டாக லேண்ட் ஆகும்போது, அதனுடைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, லேண்ட் ஆகும்போது ரொம்ப தூரம் ரன்வேலேயே போகுது. திடீர்னு அங்கே இருக்கக்கூடிய தடுப்பில் மோதி தீப்பற்றி எரிகிறது. 181 மனிதர்கள் உள்ளே இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 170க்கும் அதிகமான நபர்கள் உயிரிழந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் கடைசியாக கிடைத்த தகவல். ஸோ அந்த விமான விபத்தை நம்ம பார்க்கும்போது லேண்டிங் கியர் அப்படிங்கிறது சரியாக வேலை செய்யலைங்கிறத மட்டும் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. லேண்டிங் கியர்னா என்ன? ஒரு விமானம் வானத்தில் பறக்கிறதுக்கு முன்னாடியும், ஒரு விமானம் வானத்தில் பறந்து தரையை தொடுவதற்கு முன்பாகவும் இந்த வீல் ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீல் ஸ்ட்ரக்சர் தன்னைத்தானே உயர்த்தி உள்ளே போயிடணும். அந்த லேண்டிங் கியர் பே அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே பறக்கும்போது இந்த லேண்டிங் கியர் பே அப்படிங்கிறது உள்ளே போகணும். கீழே இறங்குறதுக்கு முன்னாடி இந்த லேண்டிங் கியர் பே அப்படிங்கிறது ஓப்பன் ஆகி அதனுடைய வீல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது பூமியில் வந்து படணும். அப்படி பூமியில் வந்து பட்ட பிறகு தான் பிரேக் அப்படிங்கிறத அப்ளை பண்ண முடியும். எப்படி சாதாரண வாகனங்களுக்கு பிரேக் இருக்கோ அதே மாதிரி இந்த ஏர்கிராஃப்ட்டுக்கும் பிரேக் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. பட் எப்போ தான் இந்த பிரேக் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லேண்டிங் கியர் அப்படிங்கிறது சரியாக அந்த லேண்டிங் பே ஓப்பன் ஆகி அது பூமியை தொடும்போது தான் பிரேக் அப்படிங்கிறத அப்ளை பண்ண முடியும். பட் இந்த விமான விபத்தை நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த லேண்டிங் கியர் அப்படிங்கிறது ஓப்பனே ஆகலை. சொல்லப்போனால் அந்த விமானத்தினுடைய வயிற்று பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த பூமியை டச் ஆச்சு, இல்லாட்டி ரன்வேயை டச் ஆனது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ லேண்டிங் கியர் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒர்க் ஆகாமல் போகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு அப்படின்னா லேண்டிங் கியரை பற்றி கொஞ்சம் படிக்கலாம். லேண்டிங் கியர் இஷ்யூ அப்படிங்கிறது இந்த ஏவியோனிக்ஸை பொறுத்த வரைக்கும், இல்லாட்டி விமானங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ரேராக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் அதை சரிப்படுத்துவதற்காகவும் இல்லை மேனுவலாக லேண்டிங் கியரை, அந்த லேண்டிங் கியர் பே ஓப்பன் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகளும் எங்கே இருக்குன்னா விமானிகளிடம் இருக்கிறது. அதில் ரொம்ப முக்கியமானது கிராவிட்டி எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிராவிட்டி எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லும்போது இந்த லேண்டிங் கியர், அந்த வீல் ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணுறதும் இல்லாட்டி க்ளோஸ் பண்ணுறதும் அப்படிங்கிறது எல்லாமே ஹைட்ராலிக் மெத்தடில் தான். அப்போ இந்த ஹைட்ராலிக் மெத்தட்லேயோ இல்லை மெக்கானிக்கலாக ஏதாவது பிரச்சனை வந்தாலோ உடனடியாக பைலட் என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய அந்த லேண்டிங் கியரை ஓப்பன் பண்ணி தரைப்பகுதிக்கு கொண்டு செல்ல வேண்டிய அந்த ஒரு தருணத்தை அவங்களே என்ன செய்வாங்க, இந்த கிராவிட்டி எக்ஸ்டென்ஷன் வழியாக செய்வாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுடைய கியரை அன்லாக் பண்ணுவாங்க. அதாவது அந்த லேண்டிங் கியர் வீல் ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதை அன்லாக் பண்ணுவாங்க. இதற்கு நீ தனியாக மேனுவலாக இதை அன்லாக் பண்ணுறதுக்கான வேறொரு கியர் ஸ்ட்ரக்சர் யார்கிட்ட இருக்குன்னா பைலட் கிட்ட இருக்கும். ஸோ பைலட் ஹைட்ராலிக் சிஸ்டம் சரியாக ஒர்க் ஆகலை, லேண்டிங் கியர் சரியாக வரல அப்படின்னா அவர் மேனுவலாக அவர்கிட்ட இருக்கக்கூடிய சுவிட்சுகளை பயன்படுத்தி என்ன செய்வார்னா இந்த லேண்டிங் கியரை கீழே கொண்டு வரதுக்காக ட்ரை பண்ணுவார். அதன் பிறகு கிராவிட்டி அப்படிங்கிறது ஒர்க் ஆகும், மெக்கானிக்கல் லாக்கிங் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, லேண்டிங் கியரை கீழே கொண்டு வந்துட்டோம், பட் லேண்ட் ஆகும்போது ரொம்ப ஃபோர்ஸாக தரையில் வந்து படும்போது மறுபடியும் அந்த லேண்டிங் வீல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஃப்ளைட்டுக்குள்ளேயே போயிடக்கூடாதுல்ல, அதனால் அதை லாக் பண்ணுறதுக்கான மெக்கானிக்கல் லாக் அப்படிங்கிறதும் பைலட் கண்ட்ரோலில் வந்துடும். பொதுவாக லேண்டிங் கியர் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷனாக இருந்தால் இந்த ஒரு ஃபங்க்ஷனில் இது முழுக்க பைலட்னுடைய கண்ட்ரோலில் இருக்கும். இப்படியும் லேண்டிங் கியர் அப்படிங்கிறத ஒரு விமானத்தில் ஒர்க் ஆகாமல் போச்சுன்னா பைலட் வழியாக ஒர்க் பண்ண வைக்கலாம். பட் இந்த ஒரு விபத்தில் இந்த மாதிரியான லேண்டிங் கியர் அப்படிங்கிறது இல்லாட்டி கிராவிட்டி எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறத பைலட் பயன்படுத்தலையா, அப்படி பயன்படுத்துவதற்கும் தடையாக ஏதாவது இருந்ததா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஓகே விக்கி, அப்படின்னா நீ முதலே சொன்னியே லேண்டிங் கியர் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் விமான விபத்துகளில் முக்கியமான ஒரு இடம் இல்லாட்டினாலும் அது நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம விஞ்ஞானிகள் இல்லாட்டி இதை கண்டுபிடித்த எல்லாருக்குமே தெரியுமே, இல்லை இந்த நிறுவனங்களுக்கு தெரியுமேன்னு கேட்டால் தெரியும். ஸோ இப்படி லேண்டிங் கியர் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்ன இந்த மெசேஜை அங்கே இருக்கக்கூடிய கண்ட்ரோல் ஸ்டேஷனுக்கு கொடுப்பாங்க. கண்ட்ரோல் ஸ்டேஷன் என்ன செய்யும்னா இந்த ஃப்ளைட் அப்படிங்கிறது இந்த ரன்வேல தான் கண்டிப்பாக லேண்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல ஃபார்ம் அப்படிங்கிறது அப்ளை பண்ணுவாங்க. ஃபார்ம் அப்படிங்கிறத அப்ளை பண்ணி அந்த விமானம் இந்த ரன்வே கூட காண்டாக்ட் பண்ணும்போது ஆல்ரெடி லேண்டிங் கியர் ஓப்பன் ஆகலை, அதனுடைய வயிற்று பகுதியை தான் இந்த ரன்வேல வச்சு அது என்ன செய்யணும், அழுத்திட்டு அப்படியே ரொம்ப தூரம் போகணும். அதுதான் பிரேக் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி அப்ளை ஆகும். ஸோ இந்த இடத்துல எளிதாக தீப்பற்றி எறிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல எளிதாக தீப்பற்றி எறிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த ஒரு விபத்தில் இந்த லேண்டிங் கியர் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் விமான விபத்துகளில் முக்கியமான ஒரு இடம் இல்லாட்டினாலும் அது நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம விஞ்ஞானிகள் இல்லாட்டி இதை கண்டுபிடித்த எல்லாருக்குமே தெரியுமே, இல்லை இந்த நிறுவனங்களுக்கு தெரியுமேன்னு கேட்டால் தெரியும். ஸோ இப்படி லேண்டிங் கியர் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்ன இந்த மெசேஜை அங்கே இருக்கக்கூடிய கண்ட்ரோல் ஸ்டேஷனுக்கு கொடுப்பாங்க. கண்ட்ரோல் ஸ்டேஷன் என்ன செய்யும்னா
ஸோ ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறத கம்மி பண்ணுறதுக்கும் தீப்பெட்டி இந்த ஸ்பார்க் வராமல் இருப்பதற்கும் இந்த மாதிரியான ஃபார்ம் அப்படிங்கிறது அந்த ரன்வே முழுவதுமாக தெளிக்கப்படும். அதே மாதிரி க்ரூ கோஆர்டினேஷன் அப்படின்னு ஒன்று முக்கியமாக இருக்குது. இந்த க்ரூ கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது அந்த க்ரூ மெம்பர்ஸுக்கு தெரியும் அங்கே இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸை எப்படி உட்கார வைக்கணும், எந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி அடுத்ததாக இருக்கக்கூடியது எமர்ஜென்சி டெப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது தான். ஸோ லேண்டிங் கியர் பிரச்சனை வந்துருச்சு ஒரு ஃப்ளைட்டுக்கு, நம்ம எல்லாருமே அந்த இடத்துல போய் நிற்கணும், அங்கே விமான விபத்து ஏற்படலாம், உடனடியாக ஆம்புலன்ஸ்லேருந்து ஃபயர் சர்வீஸ் வர ரெடியாக இருக்கணும், இப்படின்னு சொல்கிறது எல்லாமே இந்த லேண்டிங் கியர் ஃபெயிலியரில் முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ லேண்டிங் கியர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கிறத ஒரு பைலட்டால் உணரவே முடியாதா அப்படின்னு கேட்டால் இதற்கும் நிறைய மெத்தட் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய ஃப்ளைட்ஸில் இருக்குது. விமானிகள் பார்க்கக்கூடிய காக்பீட்டில் இதற்கான ஒரு சுவிட்ச் இல்லாட்டி ஒரு லைட் அப்படிங்கிறது இருக்கும். அந்த லைட் லேண்டிங் கியர் சரியாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத விமானிகளுக்கு எப்போதுமே எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சப்போஸ் லேண்டிங் கியர் ஒர்க் ஆகலைன்னா காக்பீட்டில் இருக்கக்கூடிய இந்த லைட் ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் வந்து விமானிகளுக்கு தெரிஞ்சிடும் லேண்டிங் கியர் ஒர்க் ஆகலை, உடனடியாக கண்ட்ரோல் ஸ்டேஷனுக்கு நம்ம என்ன கொடுக்கணும், மெசேஜ் அப்படிங்கிறத கொடுக்கணுங்கிறது. லேண்டிங் அப்ரோச் பண்ணிட்டாங்க விமானி, அந்த நேரத்தில் இந்த லைட் எரியறதை விமானி பார்க்கவில்லை என்றால் கூட அடுத்ததாக அலாம் அடிக்க ஆரம்பிச்சிடும். லேண்டிங் அப்படிங்கிறது நீங்கள் அப்ரோச் பண்ணிட்டீங்க, பட் லேண்டிங் கியர் இன்னும் ஆன் ஆகலை, வெளியில் வரல, ஸோ உடனடியாக இதை கேன்சல் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த அலாம் தான். அடுத்ததாக GPWS அப்படின்னு சொல்லுவாங்க, இதை கிரவுண்ட் ப்ராக்சிமிட்டி வார்னிங் சிஸ்டம். இந்த கிரவுண்ட் ப்ராக்சிமிட்டி வார்னிங் சிஸ்டம் அப்படிங்கிறது லேண்டிங் கியர் ஓப்பன் ஆகலை, பட் ரொம்ப ஸ்பீடாக விமானத்தினுடைய அந்த உயரம் அப்படிங்கிறது குறைந்து கொண்டே வருகிறது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இதை க்ரூ மெம்பர்ஸுக்கு சொல்லணும்ல, இதற்காக விமானத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு மெத்தட் தான் GPWS அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது இந்த விமானமே ஆட்டோமேட்டிக் கால் அவுட் அப்படிங்கிறத உருவாக்க தொடங்கிடும். நம்ம இத்தனை அடியில் பறந்துட்டு இருக்கோம், நம்ம இத்தனை அடியில் பறந்துட்டு இருக்கோம், பல ஆங்கில திரைப்படங்களில் நம்ம இதை பார்த்துருப்போம். ஸோ இது எல்லாமே ஃப்ளைட்டாக செய்கிறதே தவிர அங்கே இருக்கக்கூடிய விமானி செய்வது கிடையாது. பட் இந்த இடத்துல இது எதுவுமே நடக்காமல் சவுத் கொரியாவினுடைய விமானம் நேரடியாக கண்ட்ரோல் ஸ்டேஷனுக்கு எந்த விபரமும் இல்லாமல் நேரடியாக ரன்வேல வந்து இறங்கினதாக சொல்லப்படுகிறது. இதை நம்மளால் நம்ப முடியுதா அப்படிங்கிற அடுத்த கேள்வி வரலாம். இது மட்டும் இல்லை பிரச்சனை, அடுத்த பிரச்சனை அப்படிங்கிறது பறவைகள் தான். பறவைகள் நேரடியாக விமானத்தில் மோதுவதால், அதுவும் குறிப்பாக விமானத்தினுடைய என்ஜின் பகுதியெல்லாம் மோதுவதனாலேயோ இல்லாட்டி இந்த லேண்டிங் கியர் இருக்கக்கூடிய அடிப்பகுதியில் மோதுவதனாலேயோ ஹைட்ராலிக் சிஸ்டமும் மெக்கானிக்கல் சிஸ்டமும் பிளாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி லாக் ஆன ஒரு விமானத்தில் இந்த லேண்டிங் கியர் ஓப்பன் ஆகிறது அப்படிங்கிறது நடக்காத விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் சவுத் கொரியாவினுடைய விமானத்தில் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு ரீசன். இதை ஒரு ரீசனாக சொல்வதற்கு இன்னொரு காரணம் இருக்குது. இந்த விமானத்தில் கடைசியாக பயணம் செய்த ஒரு நபர் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பருக்கு ஒரு மெசேஜ் அப்படிங்கிறத அனுப்பியிருக்காங்க. அப்படி அந்த அனுப்பின மெசேஜில் ஏதோ பறவை மோதன மாதிரி இருக்குது, லேண்டிங் கியர் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க, நாங்கள் தரை இறங்குவது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான், வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜ் இருந்ததாக சொல்லப்படுது. ஸோ லேண்டிங் கியர் ஒர்க் ஆகலை, கியர் அப் மெத்தட் அப்படிங்கிறது, அதாவது லேண்டிங் கியர் இல்லாமல் ஃப்ளைட்டினுடைய வயிற்று பகுதியை வைத்து தான் லேண்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மெத்தடில் தான் இந்த ஃப்ளைட் லேண்ட் ஆகிருக்கு. அப்படின்னாலும் எமர்ஜென்சி டெப்ளாய்மெண்ட் இருந்ததா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. இங்கே கண்டிப்பாக பைலட் ஒரு வார்னிங்கை யாருக்கு கொடுத்துருப்பாங்க, கீழே இருக்கக்கூடிய கண்ட்ரோல் டெர்மினலுக்கு கொடுத்துருப்பாங்க. அவங்க இதை சரிவர கவனிக்கலை அப்படின்னு சொல்கிற ஒரு குற்றமும் இப்போது உயர்ந்து வருகிறது. இதற்கு 2 ரீசன் சொல்கிறாங்க. ஒன்று, சவுத் கொரியாவில் ஆல்ரெடி ஆளும் அரசாங்கத்துக்கு எதிராக ஊனவர்களுக்கு எதிராகவும், அடுத்ததாக ஒரு பிரசிடெண்ட்டை வைத்தாங்க, அவருக்கு எதிராகவும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பெரிய அளவில் நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க. குறிப்பாக ஊனவர்கள் மார்ஷல் லாவை சவுத் கொரியாவில் கொண்டு வந்த போதே சவுத் கொரியாவில் அரசியல் அப்படிங்கிறது கண்ணா பின்னாடி சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஒரு விபத்தும் ஏற்பட்டு விட்டது என்றால் ஆளும் கட்சிக்கு, ஊனவர்களுடைய கட்சிக்கு ரொம்ப பெரிய அளவில் பிரச்சனை மாறும். அதனால் இந்த விமான விபத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்களா, இல்லை விமான விபத்தை அவ்வளவு ஈஸியாக கன்சிடர் பண்ணிட்டாங்களா, விமான விபத்து நடந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்கிற அளவுக்கு இருந்துருச்சா அங்கே இருக்கக்கூடிய இன்டர்னல் பொலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு கருத்து நிலவுகிறது. அடுத்ததாக அஜாக்கிரதை ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது ரீசன் சொல்கிறது நார்த் கொரியாவினுடைய இன்டர்ஃபரன்ஸ் ஏதாவது இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரியான விசாரணையும் நடத்தப்படும் என்பது தான். இந்த 3 ரீசன் இல்லாமல் வேறு ரீசன் வந்திருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ பறவையினுடைய ஒரு விபத்து ஏற்பட்டு பறவை மோதலால் விமானத்துக்கு பிரச்சனை வந்திருந்தாலும், இல்லை இன்டர்னலாக இருக்கக்கூடிய பிரச்சனை வழியாக இந்த விமானத்துக்கு விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அந்த பைலட்டுக்கு தெரிந்திருந்தாலும் பைலட்டினுடைய மெசேஜ் ஏன் இங்கே ஒமிட் செய்யப்பட்டது, இல்லாட்டி பைலட்டினுடைய மெசேஜை யாரும் ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதவில்லை, எமர்ஜென்சி டெப்ளாய்மெண்ட் ஏன் அங்கே நிறுத்தப்படவில்லை? ஏன்னா அந்த வீடியோவில் தெளிவாக தெரியுது அங்கே ஃபயர் என்ஜினோ எமர்ஜென்சி டெப்ளாய்மெண்ட் எதுவுமே நடத்தப்படவில்லை. ஸோ இங்கே இருந்து தான் டவுட் அப்படிங்கிறது பல நபர்களுக்கு வருகிறது. இதை இப்போ கேள்வியாக வச்சுட்டு வராங்க.
ஸோ இதிலிருந்து இந்த விமான சேவையை நிகழ்த்தக்கூடிய நிறுவனங்கள் என்ன படித்துக் கொள்வார்கள் அப்படின்னு கேட்டால், இந்த விமானத்தில் விபத்து எப்படி ஏற்பட்டது, லேண்டிங் கியர் அப் மெத்தட், கிராவிட்டி எக்ஸ்டென்ஷன், இது எதுவுமே சரியாக ஒர்க் ஆகலைன்னா அதையும் மீறி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, வருங்காலத்தில் இதே மாதிரி பிரச்சனைகள் வந்தால் ஒரு விமானத்தை எப்படி பாதுகாப்பது, இதை பற்றி கண்டிப்பாக ஸ்டடி பண்ணுவாங்க. க்ரூ மெம்பர்ஸ் அவங்களுடைய சிலபஸில் இது புதிதாக சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சவுத் கொரியாவை பொறுத்த வரைக்கும் இந்த விமான விபத்துக்கு பல காரணங்கள் இருந்தாலும் மெயினான காரணம் பறவை மோதல் தான். ஆனால் அதற்கு பின்னாடி நடந்தது மட்டும்தான் பெரிய அளவில் ஒரு மர்மமாக இருக்குது. பார்க்கலாம், ரஷ்யா எப்படி ஒத்துக்கொண்டார்களோ அதே மாதிரி இதுலேயும் ஏதாவது உண்மைகள் வெளிவருகிறதா என்று பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி இந்த அழகான ஏடிஎம் மணி பேங்க் உங்கள் வீட்டு குழந்தைக்கு பாஸ்வேர்ட் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம், வித் மியூசிக் இருக்குது. பணத்தை அந்த ஓப்பனிங்கில் வைக்கும்போது அப்படியே சுருட்டி லாவகமாக உள்ளக்கு கொண்டு போகிறதுக்கான ஃபங்க்ஷன் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து தான் 599 ரூபா. கிட்ஸ் பெஸ்டி அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே 10%க்கான கூப்பன் கோடும் கொடுக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ வேணுங்கிறவங்க கிட்ஸ் பெஸ்ட்டில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது.